ஆறாவது வினா, கீழே ஏபிசி என தரப்பட்ட கூற்றுக்களுடன் தொடர்புடைய பிரித்தானிய ஆளுநர்களின் பெயர்களை முறையே தருக. 3 புள்ளிக்குரியது கேட்கப்பட்டிருக்கு. அதில் ஏ, கண்டி ராச்சியத்தை ஆக்கிரமிப்பதற்கான பின்னணியை உருவாக்கிய ஆளுநர். பி, 1815ஆம் ஆண்டு கண்டி ராச்சியத்தை கைப்பற்றிய ஆளுநர். சி, இலங்கையில் புயரத வீதிகளை அமைக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்ட ஆளுநர் என்று சொல்லி 3 பிரித்தானிய ஆளுநருடைய பெயர்கள் கேட்கப்பட்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இலங்கையின் முதலாவது ஆளுநர் பிரட்டிக்னோத். உங்களுக்கு தெரியும், இலங்கையின் முதலாவது ஆளுநர் பிரட்டிக்னோத். பிரதான வீதிகள் அமைப்பதில் ஈடுபட்ட ஆளுநர் எட்வர்ட் பான்ஸ். அவர் கண்டி கொழும்பு பிரதான வீதி, குருநாகல் கண்டி பிரதான வீதி, தம்புள்ள கண்டி பிரதான வீதி போன்றவை அமைப்பதில் கூடுதலான அவற்றை காலத்திலே அமைக்கப்பட்டது. அடுத்து ஹென்றி வாட் புயரத வீதிகள் அமைக்கப்பட்டது. அவருடைய காலத்தில் புயரத வீதிகள் அமைக்கப்பட்டது. இப்போ கேள்வி என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிளே ஏபிசி என தரப்பட்ட கூற்றுக்களுடன் தொடர்புடைய பிரித்தானிய ஆளுநர்களின் பெயர்களை முறையே தருக. முறையே தருக என்று சொன்னால் நீங்கள் எழுதைக்குள்ள ஏ என்று போட்டுட்டு தான் அதுக்குரிய விடை எழுதணும். அப்போ கண்டி ராச்சியத்தை ஆக்கிரமிப்பதற்கான பின்னணியை உருவாக்கிய ஆளுநர். நீங்கள் கவனிக்கணும், பின்னணியை உருவாக்கிய ஆளுநர். அதாவது ஜான் டாய்லியை நியமித்து கண்டி ராஜதானி தொடர்பான தகவல்களை சேகரிக்கிறதுக்கு உதவிய ஆளுநர் தோமஸ் மெய்ட்லண்ட். 2வது வினா பார்த்தீங்கன்னா, 1815ஆம் ஆண்டு கண்டி ராச்சியத்தை கைப்பற்றிய ஆளுநர் ராபர்ட் பிரவுன்ட்ரிக். 3, இலங்கையில் புகையிரத வீதிகளை அமைக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்ட ஆளுநர் ஹென்றி வாட். இது 3ஐயும் ஏபிசி என்று சொல்லி நீங்கள் எழுதினீங்கன்னா அதுக்குரிய புள்ளி 3ஆக இருக்கும். சில சமயம் நீங்கள் தவறுதலாக இந்த ஏபிசி போடாமல் விட்டால் கூட இந்த ஒழுங்கில் தோமஸ் மெய்ட்லண்ட், ராபர்ட் பிரவுன்ட்ரிக், ஹென்றி வாட் என்று எழுதினீங்கன்னா அதற்குரிய 3 புள்ளிகள் உங்களுக்கு வழங்கப்படும். இந்த 2வது வினா, 1848இல் பிரித்தானிய ஆளுநர் டாரிங்டனால் இலங்கையில் விதிக்கப்பட்ட புதிய வரிகள் 4 தருக என்று சொல்லி கேட்டிருக்கு. அவரால் விதிக்கப்பட்ட 4 வரிகள் முத்திரை வரி, வண்டி வரி, படகு வரி, கடை வரி, துப்பாக்கி வரி, ஆள் வரி, நாய் வரி. இதில் பார்த்தோம் என்று சொன்ன இந்த வரிகளில் இந்த 3 வரி இருக்குது. துப்பாக்கி வரி, ஆள் வரி, நாய் வரி. இது 3ம் பொதுமக்களிடம் கடும் எதிர்ப்பு ஏற்பட்டது. இந்த 3 வரியும் விதித்ததால் அதில் துப்பாக்கி வரி என்பது கிராமிய மக்கள் தமது பயிற்சியை பாதுகாத்து கொள்வதற்காக துப்பாக்கியை பாவித்தனர். அதாவது விலங்குகளிடமிருந்து பயிர் தாக்கம் ஏற்படாமல் பாதுகாப்பதற்காக இந்த துப்பாக்கியை பாவித்திருந்தார்கள். அந்த துப்பாக்கி வரி விதித்த உடனே அவர்கள் வருடத்துக்கு 2 சிலிங் காசு பணமாக கொடுக்க வேண்டி இருந்தது, வரியாக செலுத்த வேண்டி இருந்தது. அப்போ இவை எதிர்ப்பு செலுத்தியதுக்கான காரணம் வரி செலுத்துவதற்கு அலுவலகத்துக்கு செல்ல வேண்டி இருந்தது. அங்கே போய்த்தான் வரி செலுத்த வேண்டியிருந்தது. அதால் நேர செலவு அவர்களுக்கு ஏற்பட்டது. அதோடு அந்த வரி செலுத்துவதற்கு அவர்கள் ஒரு விண்ணப்ப படிவத்தை நிரப்ப வேண்டியிருந்தது. அது ஆங்கில மொழியிலே இருந்தது. அப்போ ஆங்கில மொழி அறிபவர்களுக்கு குறைவாக இருந்தபடினாலேயும் அப்போ இந்த துப்பாக்கி வரி தொடர்பான பிரச்சனை அவர்களுக்கு ஏற்பட்டது. அப்போ துப்பாக்கி வரியாக செலவிடப்பட்ட பணம் அந்த துப்பாக்கி வாங்குறதுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை விட அதிகமாக காணப்பட்டது. அப்போ இதனால் துப்பாக்கி வரிக்கு எதிராக மக்கள் கடும் எதிர்ப்பு செலுத்தினர். அப்போ துப்பாக்கி வரியை மக்கள் எதிர்த்ததுக்கான காரணம் ஒன்று நேரம், வரி செலுத்துவதற்கு அலுவலகத்துக்கு செல்ல வேண்டியிருந்தது, நேர செலவு ஏற்பட்டது, ஆங்கில மொழி தொடர்பான பிரச்சனை இருந்தது. அடுத்தது துப்பாக்கியை விட வரிக்கு அதிகமான பணம் செலவிட வேண்டியிருந்தது. இதனால் மக்கள் அந்த வரியை எதிர்த்தார்கள். அடுத்தது ஆள்வரி. ஆள்வரி என்பது வயது வந்த ஆண்கள் அனைவரும் வருடத்தில் 6 நாட்கள் பாதைகள் அமைக்கும் பணியில் ஈடுபட வேண்டும். இல்லாவிட்டால் 3 சிலிங் ஆள்வரியாக செலுத்த வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டது. இதுவும் மக்களிடம் எதிர்ப்பை ஏற்படுத்தியது. அடுத்தது நாய் வரி. நாய்களுக்கும் வரி செலுத்த வேண்டியிருந்தது. இது பொருத்தமற்ற வரியாக இருந்தமையால் மக்கள் அதனை எதிர்த்தார்கள். சில வேளை 3 மார்க்ஸுக்கும் உங்களுக்கு சில வேளை இந்த வினா கேட்கலாம். ஆளுநர் டாரிங்டனால் விதிக்கப்பட்ட புதிய வரிகளில் மக்களிடம் கூடுதலான எதிர்ப்பை சம்பாதித்த வரி எதென்று சொல்லி போட்டோம். நீங்கள் துப்பாக்கி வரி, ஆள் வரி, நாய் வரி 3 புள்ளிகளுக்கு அப்படியும் வினா கேட்கப்படலாம். அடுத்த வினா பார்த்தோம் என்று சொன்னால், கோல்ப்ரூக்கின் சீர்திருத்தத்தில் உள்ளடக்கப்பட்ட சரத்துக்களை மாற்றியமைக்க வேண்டும் என்று ஐரோப்பியர் கோரிக்கை விடுத்தனர். இலங்கை வாழ் மக்கள் அல்ல, ஐரோப்பியரே
கோரிக்கை வைத்தமை, அதற்கான காரணங்கள் ரெண்டினை விளக்குக என்று சொல்லி கேட்டிருக்கு. அதில் ஒரு காரணம் வந்து சட்டவாக்க கழகத்தில் ஐரோப்பியரை பிரதிநிதித்துவப்படுத்தும் உத்தியோக பெற்றற்ற 3 ஐரோப்பியர் நியமிக்கப்பட்டமை, இலங்கையில் பெருந்தோட்ட பயிற்சிகையில் ஈடுபட்டிருந்த ஐரோப்பியர்களுக்கு பெருந்தெருக்கள், போயிரத பாதைகள், உட்கட்டமைப்பு வசதிகள் என்பவற்றை மேம்படுத்த வேண்டிய தேவை இருந்தமை, ஆரம்ப காலத்தில் சட்டவாக்க கழகத்திற்கு நிர்வாக அதிகாரம் கையளிக்கப்படாமையால் நிதியை ஒதுக்கீடு செய்வது சிரமமாக இருந்தது. அடுத்தது உத்தியோக சார்பற்ற அங்கத்தவர் வாக்குரிமை மூலம் தெரிவு செய்யப்படாது ஆளுநர் மூலம் தெரிவு செய்யப்பட்டதை விரும்பாமை, இந்த காரணங்களாலே அவர்கள் கோல்புரூக் சீர்திருத்தத்துக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட்டனர். 4வது, இலங்கையில் தேயிலை பயிற்சிகையின் விருத்தியில் பங்களிப்பு செய்த 3 காரணிகளை விளக்குக. 6 புள்ளிகளில் கேட்கப்பட்டிருக்கு. அப்போ இலங்கை தேயிலைக்கு உலக சந்தையில் கிடந்த கேள்வி நிலவியது, அதாவது நல்ல டிமாண்ட் இருந்தது இலங்கையில் உற்பத்தி செய்யப்படுகின்ற தேயிலைக்கு. அப்போ தேயிலை உற்பத்தி செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கம் அவர்களுக்கு இருந்தது. அப்போ இலங்கை தேயிலைக்கு உலக சந்தையில் சிறந்த கேள்வி நிலைமையினை. அடுத்தது, இலங்கையின் உலர் வலயம் தவிர இலங்கையின் ஏனைய பிரதேசங்களில் தேயிலை பயிற்சிக்கு உகந்ததாக காணப்பட்டமை, உலர் வலயத்தில் தேயிலை விளைவிக்க முடியாமல் இருந்தமை. அந்த காலத்தில் நவீன இயந்திர சாதனங்களுடன் தொழிற்சாலைகள் அமைக்கப்பட்டமை காரணமாக தேயிலை உற்பத்தி தரமானதாக செய்யப்பட்டது. மற்றது பெருந்தெருக்கள், போயிரத வீதிகள் காரணமாக போக்குவரத்து வசதிகள் மேலும் முன்னேற்றம் அடைந்தமை. இதை விட முக்கியமானது, தென்னிந்தியாவிலிருந்து தொழிலாளர்கள் கொண்டு வரப்பட்டு குறைந்த கூலிக்கு உழைப்பு பெற்றுக்கொள்ளப்பட்டது. அதனால் தேயிலை செய்கை இலங்கையில் விருத்தி அடைந்திருந்தது. இது தொடர்பான பாஸ் பேப்பர் கேள்வி என்று நாங்கள் பார்த்தோம்னா, கீழே ஏ தொடக்கம் வரையில் தரப்பட்டுள்ள தகவல்களை அடிப்படையாக கொண்டு 27ஆம் 28ஆம் வினாக்களுக்கு விடையளிக்குகின்ற 2016ஆம் ஆண்டு எம்சிக்குள்ள கேட்கப்பட்டிருந்தது. அதில் சர்வஜன வாக்குரிமை ஏ, பி தேசிய அரசு கழகம், சி பொதுசன வாக்கெடுப்பு, டி செனட் சபை, இ விகிதாசார பிரதிநிதித்துவ முறை. இதில் எந்தெந்த அரசியல் யாப்புன்னு நீங்கள் தெரிவிக்கொள்ளணும். வினா வந்து டொனமூர் அரசியல் யாப்பு சீர்திருத்தம், சோல்பெரி அரசியல் யாப்பு சீர்திருத்தம். டொனமூரும் கேட்டிருக்கு, அடுத்தது சோல்பெரி கேட்டிருக்கு. அரசியல் யாப்பு சீர்திருத்தம் ஆகியவற்றுடன் தொடர்புடைய தகவல்களை ஒழுங்குமுறையில் உள்ளடக்கிய விடை. இதில் பார்த்தீங்கன்னா சர்வஜன வாக்குரிமை டொனமூர், தேசிய அரசு கழகம் டொனமூர், பொதுசன வாக்கெடுப்பு 1978 அரசியல் யாப்பு சீர்திருத்தம், செனட் சபை சோல்பெரி, விகிதாசார பிரதிநிதித்துவ முறை 1978. இது 1978, பொதுசன வாக்கெடுப்பு 1978, இது சோல்பெரி 1978 அல்லது 2ஆம் குடியரசு யாப்பு, இது டொனமூர். வினாவை பார்த்தோம் என்று சொன்னால், டொனமூர் அரசியல் யாப்பு சீர்திருத்தம், சோல்பெரி அரசியல் யாப்பு சீர்திருத்தம் ஆகியவற்றுடன் தொடர்புடைய தகவல்களை ஒழுங்குமுறையில் உள்ளடக்கிய விடை. அப்போ பார்த்தோம்னா ஏ வந்து டொனமூர், டி வந்து சோல்பெரியாக காணப்படுது, அதுக்குரிய விடை ஏடி. 1978 அரசியல் யாப்பில் அடங்கியுள்ள விடயங்களை உள்ளடக்கிய விடை என்று பார்த்தோம்னா, அதில் பொதுசன வாக்கெடுப்பு சி, இ வந்து விகிதாசார பிரதிநிதித்துவ முறை. அப்போ அது ரெண்டையும் பார்த்தோம்னா சிஇ அதுக்குரிய விடையாக காணப்படுது. அதில் 29வது கேள்வி கேட்கப்பட்டிருந்தது, ஆங்கிலேயர்கள் கண்டியை கைப்பற்றுவதற்காக தந்திரோபாயமாக செயற்பட்டதன் மூலம் பங்களிப்பு வழங்கியதாக கருதப்படுபவர் என்று சொல்லி கேட்டிருக்கிறது. மேயர் ஹுக், எஹலப்புல அதிகாரம், ஜான் டாய்லி, ராபர்ட் ப்ரவுண்டை கேட்டுக்கிறாங்க. அதில் ஆங்கிலேயர் கண்டியை கைப்பற்றுவதற்கு தந்திரோபாயமாக செயற்பட்டது என்று சொல்லி பார்க்க உங்களுக்கு தெரியும், ஜான் டாய்லி. அதில் பாட்டு உலக கேட்கப்பட்டிருக்கு, பிரித்தானியரால் இந்தியாவில் அமைக்கப்பட்ட வர்த்தக நிலையங்கள் 3னை பெயரிடுக. 3 புள்ளிக்குரிய விடை. அப்போ கல்கத்தா, இப்போ அது கொல்கத்தா என்று அழைக்கப்படுது. கல்கத்தா, பம்பாய், மும்பாய், சென்னை, மதுரை, இந்த 3 இடங்கள். இதில் வச்சுக்கொண்டு இந்தியாவில் அமைக்கப்பட்ட வர்த்தக நிலையங்கள், இதில் பிரான்சியரையும் நீங்கள் ஞாபகப்படுத்தி கொள்ளணும். அதே நேரம் ஒல்லாந்தர், போர்த்துகேயர், 3 இவைகளுடைய வர்த்தக நிலையங்களை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பிரித்தானியர்கிட்ட 3 இருக்குது, பம்பாய் 3 தான் இருந்தது. அதில் அந்த முறை பாட்டூவில் இந்த மதுரைக்கும் புள்ளிகள் வழங்கப்பட்டது. இப்போ கல்கத்தா, பம்பாய், சென்னை பிரித்தானியருடையது. நாங்கள்
பிரான்சியர்ன்னு பார்த்தோம்னா காரைக்கால், பாண்டிச்சேரி, சந்துரநாகூர். ஒல்லாந்தர்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா பத்தேவியா, இன்றைய பேர் ஜகார்த்தா. இது இந்தோனேஷியாண்ட தலைநகராக காணப்படுது. போர்த்துகேயர்ண்ட கோவா, கலிக்கட்டுன்னு இது நாங்கள் சொல்லுவோம். இப்போ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இது மதுரை, இது சென்னை, இது மும்பை, கொல்கத்தா. இது பிரித்தானியருடைய 3 கிழத்தேச மத்திய நிலையங்கள், வர்த்தக நிலையங்கள். போர்த்துகேயர்கிட்டே பார்த்தோம்னா கள்ளிக்கோட்டை. பிரான்சியர்கிட்டே பார்த்தோம்னா அது இதில் பக்கத்தில் தான் வரப்போகுது. அதுக்குள்ள காரைக்கால், பாண்டிச்சேரி, சந்திரநாகூர் 3 இடங்கள் பிரான்சியர்ட்டியாக காணப்படுது. இந்தோனேஷியாண்ட தலைநகர் ஜகார்த்தா, அதிൻ്റെ பழைய பேர் பத்தேவியா. இதுதான் ஒல்லாந்தருடைய கீழத்தேச வர்த்தக மையமாக இருக்குது. அப்போ இதில் 3 புள்ளிக்குரிய வினா கேட்கும் பொழுது பிரித்தானியருடைய வர்த்தக மையங்கள் 3 சொல்லி கேட்கலாம், அல்லது பிரித்தானுடைய வர்த்தக மையங்கள் 2ஐயும் பிரான்சியருடைய வர்த்தக மையம் 1ஐயும் தர சொல்லி கேட்கலாம். அதன் அடிப்படையில் இந்த 4 ஐரோப்பிய இனத்தவருடைய கீழத்தேச வர்த்தக நிலையங்களையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. பிரான்சியருடையது காரைக்கால், பாண்டிச்சேரி, சந்திரநாகூர். ஒல்லாந்தற்ற பத்தேவியா, இந்தோனேஷியாண்ட தலைநகரம் ஜகார்த்தா, அதிൻ്റെ பழைய பேர் பத்தேவியா. அதில் அதிൻ്റെ கீழத்தேச வர்த்தக மையம் இருந்தது. போர்த்துகேயருடைய கோவா, அது கலிக்கட்டுன்னு சொல்கிறது, கள்ளிக்கோட்டை, கோழிக்கூடு என்ற பல பேர்களாலேயும் அழைக்கப்படுது. இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு உலகப்படம் குறிக்கிறதுக்கும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. கள்ளிக்கோட்டை வந்திருக்கு, மற்றது பத்தேவியா வந்திருக்கு. மும்பை, கல்கத்தா, சென்னை ஒன்று மாறி மாறி வர்றது உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த விஷயத்தையும் நீங்கள் கவனித்து கொள்ளுங்க, படம் குறிக்கிறதையும் இதில் பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்த 2வது கேள்வி, இலங்கை மீது பிரித்தானியர் கவனம் செலுத்துவதற்கு ஏதுவாக அமைந்த காரணங்கள் 2ஐ குறிப்பிடுக. 4 புள்ளிக்கு கேட்டிருக்கு. அதில் இலங்கையின் அமைவிட முக்கியத்துவம், அதாவது திருகோணமலை இயற்கை துறைமுகம், அது பருவக்காற்று காலத்தில் பாதுகாப்பாக கப்பல்களை நிறுத்தி வைப்பதற்கு உகந்ததாக இருந்தபடியினால் கூடுதலாக அவர்கள் இலங்கையில் கவனம் செலுத்தினார்கள். அடுத்தது, இலங்கையில் கருவா உட்பட பெறுமதி வாய்ந்த வர்த்தக பொருட்கள் கிடைக்கப்பெற்றமையும் அவர்கள் இலங்கை மீது கவனம் செலுத்துவதற்குரிய காரணமாக அமைந்தது. இதை பார்த்தோம்னா இலங்கை படம் உங்களுக்கு தெரியும். இது இந்தியாவுக்கு அருகில் இருந்தபடினால அவைக்கு இலங்கையின் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. என்றால் இந்தியா பெரிய சாம்ராஜ்யம். அப்போ இந்தியாவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அல்லது எதிரிகளிடமிருந்து பாதுகாக்கிறதுக்கு இந்த பிரதேசத்திலிருந்து திருகோணமலையில் கப்பல்களை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்கு இந்த திருகோணமலை துறைமுகம் அவர்களுக்கு சாதகமாக அமைந்தது. அதே வேளை வங்காள விரிகுடா, விரிகுடா உட்பட இந்தியாவை சூழ உள்ள பிரதேசங்களில் கடற்படை ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்கு பொருத்தமாக இடமாக இருந்தமையால் ஆங்கிலேயருக்கு இது முக்கியமாக இருந்தது. அதாவது பிரான்சியருடன் பிரித்தானியருக்கு வங்காள விரிகுடா பிரதேசத்தில் மோதல்கள் ஏற்பட்ட போது இந்த கப்பல்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதற்கு இந்த திருகோணமலை துறைமுகம் பொருத்தமாக இருந்தது. அதனால் அவர்கள் இலங்கையில் கூடுதலான கவனம் செலுத்தினார்கள். அப்போ துறைமுகம் இயற்கை துறைமுகம், அப்போ அவர்களுக்கு இதில் கப்பல்களை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்கு இது உகந்ததாக இருந்ததால் அவருடைய கவனம் ஈர்க்கப்பட்டது. அப்போ இலங்கையில் கருவா உட்பட பெறுமதி வாய்ந்த வர்த்தக பொருட்கள் கிடைக்கப்பெற்றமை. இப்போ 4 புள்ளிக்குரிய கேள்வி கேட்டால் நீங்கள் அமைவிட முக்கியத்துவமும் கருவா உட்பட்ட பெறுமதி வாய்ந்த வர்த்தக பொருட்கள் கிடைக்கப்பெற்றமையும் எழுதினாலே சரி. ஆனால் 5 புள்ளிக்கு இது கேட்கப்பட்டால் நாங்கள் கொஞ்சம் விரிவாக எழுத வேண்டும். அப்போ இலங்கை கருவா உட்பட இனிய வாசனை திரவியங்களுக்கு புகழ்பெற்ற நாடாக விளங்கியது. ஐரோப்பிய சந்தையில் அதிக கேள்வி நிலவிய உயர்தரமான கருவா இலங்கையில் விளங்கியது. இந்த கேள்வி என்பது டிமாண்ட், அந்த பொருளுக்குரிய மக்களுடைய கோரிக்கை உயர்தரமாக இருந்ததால் அப்போ இலங்கையில் கருவாக்கு ஐரோப்பிய நாடுகளில் அந்த இலங்கையில் கருவாக்கு கூடுதலான கேள்வி நிலவியது. அதால் இலங்கையில் அவர்கள் கூடுதலான கவனம் செலுத்தினார்கள். அதே நேரம் கருவா வியாபாரத்தில் அதிக லாபம் பெற்று வந்தவர்கள் ஒல்லாந்தராக இருந்தனர். அப்போ அந்த ஒல்லாந்தரிடமிருந்து அது தாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலப்பாடும் அந்த பிரித்தானியரிடம் இருந்தது. கருவா வியாபாரத்தின் தனி உரிமையை பிரித்தானியா பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பியமையும் இலங்கையை மீது கவனம் செலுத்துவதற்கு காரணமாக இருந்தது. அதாவது இலங்கையில் கருவா தவிர மிளகு, ஏலம், கராம்பு போன்ற வாசனை திரவியங்களும்
முத்து, இரத்தின கற்கள், யானை தந்தம் போன்ற அதிக விலைக்கு விற்கக்கூடிய வர்த்தக பொருட்களும் கிடைக்க பெற்றுமையும் அவர்கள் கவனம் செலுத்துறதுக்கு காரணமாக இருந்தது. இது 4 புள்ளிக்கு சில விலகு கிளம்புகளுக்கு இலங்கையில் முக்கியமாக பெற்ற அந்த வாசனை திரவியங்கள் 4. முதலாவது கருவை, மிச்சம் மிளகு, ஏலங்கராம்பு எழுதுவீங்கள், அது வாசனை திரவியங்கள். ஏனைய பொருட்களில் முத்து, இரத்தினக்கல், யானை தந்தம், யானை போன்றவை இங்கே இருந்தது. இதனால் இலங்கையின் அரசியல் அதிகாரத்தினை பெற்றுக்கொள்வதற்கு பிரித்தானியர் கவனம் செலுத்தினர். 3வது கேள்வி, இலங்கையின் கரையோர பிரதேசத்தை கைப்பற்றிய பிரித்தானியருக்கு ஏன் மலையக ராஜ்யத்தை கைப்பற்ற வேண்டிய தேவை ஏற்பட்டது என்பதை 2 காரணிகளை அடிப்படையாக கொண்டு சுருக்கமாக விவரிக்க 5 புள்ளி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை ஆட்சி செய்த போர்த்துகேயராக இருக்கட்டும், ஒல்லாந்தராக இருக்கட்டும், அவர்கள் 2 பேரும் மத்திய மலைநாட்டை கைப்பற்றவில்லை, கண்டி ராசதானி. அப்போ இவை ஏன் பிரித்தானியர் ஏன் கைப்பற்ற வேண்டும் என்று விளைந்தினம் என்றதுதான் இங்கே கேள்வியாக கேட்கப்பட்டிருக்கு. இதில் அந்த கேள்வியும் வேறு உங்களுக்கு எனவே கடந்த கால வினாக்களில் வந்திருக்கு. இலங்கையின் கரையோர பிரதேசங்களை கைப்பற்றி ஆட்சி செய்த போர்த்துகேயருக்கும் ஒல்லாந்தருக்கும் கண்டி ராசதானியை கைப்பற்ற முடியாமைக்கான காரணம் கேட்டிருந்தது. இதில் கேட்கப்பட்டிருக்கு பிரித்தானியர் ஏன் மலையக ராஜ்யத்தை கைப்பற்ற வேண்டும் என்று நினைத்தார்கள். அதில் ஒன்று, கடவைகளில் மன்னனுக்கு வரி செலுத்த வேண்டி இருந்தமை. இப்போ பார்த்தீங்கன்னா இது கண்டி ராசதானி. அப்போ கரையோரம் முழுக்க பிரித்தானியருடைய ஆட்சி. அவர்களுக்கு வெளியிலையும் காவல் படைகளை நிறுத்த வேண்டியிருந்தது. 2 பேர்களுடைய காலத்தில் பிரான்சியருடைய அச்சுறுத்தல் இருந்தது. அப்போ பிரித்தானியருக்கு பிரான்சியர் தங்களை தாக்கக்கூடும் என்ற நிலையில் இருந்தால் கரையோரங்கள்லையும் பாதுகாப்பு படைகளை அமைக்க வேண்டியிருந்தது. அதே நேரம் இது கண்டி ராசதானி சுயாதீனமாக இருந்தது. அப்போ கரையோர பகுதியில் இருந்தும் கண்டி ராசதானி பிரதேசத்துக்கு தாக்குதல், கண்டி பிரதேசத்திலிருந்து கரையோரத்தை தாக்கலாம் என்ற நோக்கத்தில் கரையோரம் இந்த பிரதேசங்களில் என்ன செய்யப்பட்டது, பாதுகாப்பரங்கள் அமைக்கப்பட வேண்டியிருந்தது. அதால் செலவு ஏற்பட்டது. அதே நேரம் இவர்கள் இந்த கரையோரத்திலிருந்து கண்டிக்கு போவதாக இருந்தால் இந்த கடவைகளில் என்ன செய்யணும், வரி செலுத்த வேண்டி இருந்தது. அப்போ அவைக்கு அதால் கூடுதலான பணம் செலவிடப்பட வேண்டி இருந்ததால் அவர்கள் கண்டி ராசதானியை கைப்பற்ற வேண்டும் என்று விளைந்தார்கள். அதே நேரம் இவர் கொழும்பில் இருந்தவர். கொழும்பில் இருந்து திருகோணமலைக்கு தொடர்புகளை மேற்கொள்வதற்கு இந்த கண்டி ராசதானி தடையாக இருந்தது. கண்டி ராசதானி ஊடாகத்தான் ஊடறுத்து செல்ல வேண்டும், இல்லை என்று சொன்னால் இவர்கள் இப்படி சுற்றித்தான் திருகோணமலைக்கு செல்ல வேண்டி இருந்தது. அப்போ இந்த கண்டி ராசதானி தடையாக இருந்தபடினால கண்டி ராஜ்யத்தை கைப்பற்ற வேண்டும் என்று சொல்லி பிரித்தானியர் விரும்பிச்சினார். அடுத்தோட கரையோரத்திலும் மலைநாட்டு எல்லையிலும் நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம், கரையோரத்திலும் மலைநாட்டு எல்லையிலும் காவல் நிலையங்கள் வைத்திருக்க வேண்டிய ஏற்பட்டமையால் செலவுகள் அதிகரித்தது. அதேவேளை நாட்டின் மத்தியில் சுதந்திரமான அரசு இருக்கிறது இவைக்கு ஆபத்து என்று சொல்லி தங்களுடைய நிர்வாகத்துக்கு இடையூறாக இருக்கும் என்று சொல்லி பிரித்தானியர் கருதினபடியினால கண்டி ராசதானியை கைப்பற்ற வேண்டும் என்று கருதிச்சினோம். அதே நேரம் கரையோர மக்கள் கண்டி மன்னனைத்தான் தங்கள மன்னனாக கருதினார்கள். ஏனென்றால் பிரித்தானிய மன்னனை காண முடியாது இலங்கையில். அப்போ கரையோர மக்கள் கண்டி மன்னனையே தமது மன்னராக கருதியமையும் இவர்களுக்கு கண்டி ராசதானியை கைப்பற்ற வேண்டும் என்ற ஒரு நோக்கம் இருந்தது. அடுத்தது கிளர்ச்சியாளருக்கு கண்டி மன்னன் வழங்கிய ஆதரவு. கரையோர பிரதேசத்தில் ஏதாவது கிளர்ச்சி ஏற்பட்ட பொழுது கண்டி மன்னன் ஆதரவு வழங்கினதால் தங்களுக்கு இந்த கரையோர பிரதேசத்திலேயே அமைதியான ஆட்சியை வழங்க முடியாது என்று பிரித்தானியர் கருதியமையால் கண்டி ராசதானியை கைப்பற்றணும் என்று சொல்லி விரும்பித்தோம். அடுத்தது அதை யுத்த சூழ்நிலையில் அப்படியே ஒல்லாந்தர் ஆட்சி செய்யக்குள்ள போர்த்துகேயர் ஆட்சி செய்யக்குள்ளே எப்படி ஒல்லாந்தரோட உதவியை பெற்றுக்கொண்டாரமோ அது மாதிரி பிரித்தானியர் ஆட்சி செய்ய கண்டி மன்னன் பிரான்சியருடைய உதவியை பெற்றுக்கொள்ளலாம் என பிரித்தானியர் கருதினதால கண்டி ராசதானியை கைப்பற்ற வேண்டும் என்று விரும்பினார். அடுத்த 4வது கேள்வி, கிறிஸ்துக்கு பின் 1818 பிரித்தானியருக்கு எதிரான கலகம் ஏற்படுவதில் செல்வாக்கு செலுத்திய காரணங்கள் 3 சுருக்கமாக விளக்குக என்று சொல்லி கேட்டிருக்கு. நாங்கள் ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒன்று, கண்ணால் காண முடியாத மன்னன், அதாவது பிரித்தானிய மன்னனை மக்கள் இங்கே காண முடியாது, அதனால அவர்கள் கிளர்ச்சியில் ஏற்பட்டமை. மற்றது மலைநாட்டு பிரதானிகள் புறக்கணிக்கப்பட்டமை. பௌத்த சமயம் கலாச்சாரம் கவனத்தில் கொள்ளப்படாமையும் இந்த 1818 கிளர்ச்சி ரெண்டையும் பார்த்துக்கொள்ளுங்க. 1818 கிளர்ச்சி முதலாவது சுதந்திர போர் என்று சொல்லப்படுகிறது. 1848 இருக்கு, கேட்கப்பட்டது 1818. மற்றது சிங்கள மக்கள் பெரும்பான்மையாக வாழும் வெல்லச பிரதேசத்துக்கு முஸ்லீம் முகாந்திரம் கச்சிமரிக்கார், இது 1818 கிளர்ச்சிக்கு உடனடி காரணமாக அமைந்தது. மற்றது கண்டி சிம்மாசனத்திற்கு உரிமை கோரி ஒருவன் வெளிப்பட்டமை.
இந்த கண்டி ஒப்பந்தம் மீறப்பட்டமை. இந்த வினா தொடர்பான 2017 கேட்கப்பட்ட பாஸ் பேப்பரை பார்த்தோம்னா எம்சிக்யூவில் கேட்கப்பட்டிருக்கு. பின்வரும் அட்டவணையில் A தொடக்கம் F வரையிலான தகவல்கள் மூலம் 27ஆம் வினாக்களுக்கு விடை தருக என்று கேட்டிருக்கு. அதில் அட்டவணை செல்வாக்கு செலுத்திய காரணி தலைவன் ஆளுநர், A அரசின் வரி கொள்கை, B அரசின் இல்லாமை பற்றி இருந்துதல், C கெபட்டிபுல திசாவை, D கொங்கால ஹொடபண்டா, E டாரிங்டன் பிரபு, F சர் ராபர்ட் ப்ரவுண்ட்ரிக். இந்த வினாவை பார்த்தீங்கன்னா கிறிஸ்துக்கு பின் 1818 போராட்டத்துடன் தொடர்புடைய தகவல்களை காட்டும் விடையுது என்று சொல்லி கேட்டிருக்கு. இதில் பி பார்த்தீங்கன்னா அரசன் இல்லாமை பற்றிய வருந்துதல், கெபட்டிபுல திசாவை மற்றது கேட்டிருக்குது கொங்காஹொலோட வண்டா, அப்போ கெபட்டிபுல திசாவை சர் ராபர்ட் ப்ரவுண்ட்ரிக். இதில் ரெண்டாவது அரசின் வரி கொள்கை, நாங்கள் ஏற்கனவே பார்த்துனாங்க டாரிங்டன் பிரபு. அடுத்தது கொங்கால ஹொடபண்டா. அப்போ முதலாவது கேள்விக்குரிய விடையாக இருக்கிறது BCF 1818. ரெண்டாவது கிறிஸ்துக்கு பின் 1848ஆம் ஆண்டு சுதந்திர போராட்டத்துடன் தொடர்புடைய தகவல்களை உள்ளடக்கிய விடை என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் A அரசின் வரி கொள்கை, மற்றது D கொங்கோல ஹொடபண்டா, அங்கால E டாரிங்டன் பிரபு. அப்போ இதுக்குரிய விடையாக BCFும் இதுக்குரிய விடையாக ADEயும் காணப்படுது. MCQக்குரிய வினா. 2018 வினா கேட்கப்பட்டிருக்கு. இந்த பாடத்தோடு தொடர்புடையதாக பின்வரும் கூற்றுக்களை அடிப்படையாக கொண்டு 22ஆம் 23 ஆகிய வினாக்களுக்கு விடையளிக்குக. A புதிய வரிகளை விதித்தல், மற்றது B சுதேச உத்தியோகஸ்தர்கள் மூலம் வரி வசூலித்தல், உயர்குடி பிரதானிகளின் உத்தியோகபூர்வ பதவிகளில் மாற்றங்களை ஏற்படுத்துதல், D விதிக்கப்பட்ட வரிகளை பணமாக செலுத்துமாறு கட்டளையிடல், E ஒல்லாந்தரின் நீதிமன்ற முறையை மீண்டும் தாவித்தல். வினாவை பார்த்தோம்னா கிறிஸ்துக்கு பின் 1797 ஆங்கில வர்த்தக கம்பெனிக்கு எதிராக கரையோர மாகாணங்களில் ஏற்பட்ட கலகத்தில் செல்வாக்கு செலுத்திய காரணிகளை குறிப்பிடும் விடை பார்த்தோம்னா A புதிய வரிகளை விதித்தல். இது 1790 தொடர்புடையதாக காணப்படுது. மற்றது சுதேச உத்தியோகஸ்தர் மூலம் வரி வசூலித்தல், உயர்குடி பிரதானிகள் உத்தியோகபூர்வ பதவிகளில் மாற்றங்கள் ஏற்படுத்தல், விதிக்கப்பட்ட வரிகளை பணமாக செலுத்துமாறு கட்டளையிடல். சுதேச உத்தியோகஸ்தர் மூலம் வரி வசூலித்தலும் அது தீர்மானம் மியூரன் குழுவின் ஒரு பரிந்துரையாக காணப்படுது. அப்போ இதுக்குரிய வினா கிறிஸ்துக்கு பின் 1797 ஆங்கில வர்த்தக கம்பெனிக்கு எதிராக கரையோர மாகாணங்களில் ஏற்பட்ட கலகத்தில் செல்வாக்கு செலுத்திய காரணிதான். அப்போ நீங்கள் இதுவும் 1700 இது சுதேச உத்தியோகஸ்தர் மூலம் வரி விதித்தலும் இந்த கலகத்தோட தொடர்புடையதாக மியூரன் ஆணைக்குழுவின் ஒரு பரிந்துரையாகத்தான் காணப்படுது. அப்போ இதோட தொடர்புடையது ஏயும் டியும். அடுத்த வினாவை பார்த்தோம்னா மியூரன் ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை உள்ளடக்கிய விடை என்று பார்த்தீங்கன்னா B சுதேச உத்தியோகஸ்தர் மூலம் வரி வசூலித்தல், அடுத்தது ஒல்லாந்த நீதிமன்ற முறையை மீண்டும் ஸ்தாபித்தல். அப்போ அது ரெண்டையும் Bயும் Eயும் அதுக்குரிய விடையாக காணப்படுது. அதில் ஒன்று கேட்கப்பட்டது அந்த கேள்வியில் பார்த்தீங்கன்னா ஒன்று மியூரன் அந்த கரையோர கிளர்ச்சிக்கான காரணங்களும் மியூரன் குழுவின் பரிந்துரைகளும் தான் இந்த கேள்வி வினாவில் கேட்கப்பட்டிருக்கு. அப்போ புதிய வரிகளை விதித்தல் அந்த கிளர்ச்சிக்குரிய காரணமாக அமைந்தது. புதிய வரிகளை விதித்தலும் D விதிக்கப்பட்ட வரிகளை பணமாக செலுத்துமாறு கட்டளையிட்டமும் 1797 கிளர்ச்சிக்கான காரணமாக அமைந்தது. அந்த கிளர்ச்சிக்கான பரிந்துரையாக முன்வைக்கப்பட்டது தான் சுதேச உத்தியோகஸ்தர் மூலம் வரி வசூலிக்கப்பட வேண்டும், மற்றது ஒல்லாந்தரின் நீதிமன்ற முறையை மீண்டும் ஸ்தாபித்தல். உங்களுக்கு தெரியும் வரி வசூலித்தலுக்கு சென்னை உத்தியோகஸ்தர்கள் நியமிக்கப்பட்டமை, அந்த மொழி தெரியாது, கலாச்சாரம் விளங்காது, அதனால் அந்த கிளர்ச்சி ஏற்பட்டதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். 2018ஆம் ஆண்டு பார்ட் 2ல் 6வது வினா கேட்கப்பட்டிருந்தது. இந்து சமுத்திரத்தை சூழ உள்ள நாடுகளுடன்
வர்த்தக போட்டியில் ஈடுபட்ட, அதாவது பிரித்தானியா தவிர்ந்த என்று கேட்கிறோடைய நீங்கள் பிரித்தானியா எழுதக்கூடாது. ஐரோப்பிய நாடுகள் 3 பெயரிடுக 3 புள்ளிக்கு கேட்கப்பட்டிருக்கு. அதில் போர்த்துக்கல், ஒல்லாந்து, பிரான்ஸ். அதில் நீங்கள் பிரித்தானியா எழுதக்கூடாது. இந்த சமுத்திரத்தை சூழ உள்ள நாடுகளுடன் வர்த்தக போட்டியில் ஈடுபட்ட பிரித்தானியா தவிர்ந்த ஐரோப்பிய நாடுகள் 3 பெயரிடுக போர்த்துக்கல், ஒல்லாந்து, பிரான்ஸ். நாடுகள் என்று கேட்டபடியா நீங்கள் அதில் கவனமாக இருக்கணும். வர்த்தக போட்டியில் ஈடுபட்ட ஐரோப்பிய நாடுகள் போர்த்துக்கல், ஒல்லாந்து, பிரான்ஸ் என்று போர்த்துகேயர், ஒல்லாந்தர், பிரான்சியர் என்று எழுதினீங்கன்னா உங்களோட புள்ளிகள் இழக்கப்படும். எனவே நாடுகள் என்று கேட்டால் போர்த்துக்கல், ஒல்லாந்து, பிரான்ஸ். நான் இதை திருப்பி சொல்கிறேன். ஏன்னு சொன்னால் மாறித்தான் எழுதியிருக்கிறீங்க. அந்த ஆர்வக்கோளாறு தெரிஞ்சவினா விட எழுதியக்குள்ள நீங்கள் அப்படி செய்கிறபடினால இந்த வீணாக அந்த புள்ளிகள் இழக்கப்படுது. நாடுகள் என்று கேட்டால் போர்த்துக்கல், ஒல்லாந்து, பிரான்ஸ். இனத்தவர் என்று கேட்டால் போர்த்துகேயர், ஒல்லாந்தர், பிரான்சியர். அதில் திருகோணமலை துறைமுகம் பிரித்தானியருக்கு முக்கியமாக அமைந்தமையில் செல்வாக்கு செலுத்திய 2 காரணிகளை குறிப்பிடுக. நாங்கள் 16லையும் பார்த்தோம். இந்த திருகோணமலை துறைமுகம் இலங்கையின் அமைவிட முக்கியத்துவம் கேட்கப்பட்டிருக்கு. இங்கே திருப்பி மீண்டும் திருகோணமலை துறைமுகம் பிரித்தானியருக்கு முக்கியமாக அமைந்தமையில் செல்வாக்கு செலுத்திய 2 காரணிகள். 2016 வந்த கேள்வி 2018 வந்திருக்கு. திருகோணமலை துறைமுகம் வங்காள விரிகுடாவை நோக்கி அமைந்திருந்தமை. திருகோணமலை துறைமுகம் வங்காள விரிகுடாவை நோக்கி அமைந்திருந்தமை. இந்தியாவின் கிழக்கு கரையோரத்தில் ஆங்கிலேயரின் கடற்படை பலத்தை பாதுகாத்து கொள்ள இத்துறைமுகம் முக்கியத்துவமாயிருத்தல். மற்றது வடகிழக்கு பருவக்காற்று காலத்தில் கப்பல்களை பாதுகாத்து கொள்வதற்கு திருகோணமலை துறைமுகத்தை பயன்படுத்த முடிந்தமை. அதனால் அவைகளுக்கு திருகோணமலை துறைமுகம் முக்கியமாக காணப்பட்டது. அப்போ இதில் 2 காரணி எழுதினீங்கன்னா ஒரு காரணிக்கு 2 புள்ளிப்படி உங்களுக்கு 4 புள்ளிகள் வழங்கப்படும். 3 தெரிஞ்சால் நீங்கள் எழுதுறதுல பிழை இல்லை. உங்களுக்குரிய முழு புள்ளிகளும் அதுக்கு வழங்கப்படும். இந்த 3வது வினா பார்த்தீங்கன்னா கிறிஸ்துக்கு பின் 1815 பிரித்தானியருக்கு அதிக முயற்சியின்றி கண்டி ராஜ்யத்தை கைப்பற்றக்கூடியதாக இருந்தமைக்கான காரணத்தை 2 காரணிகளுடன் எடுத்து காட்டுக. அதாவது 1815 பிரித்தானியர் கண்டி ராஜ்யத்தை சுலபமாக கைப்பற்றியதுக்கான காரணம் தான் இதில் கேட்டிருக்கு. அப்போ பிரித்தானியருக்கு பின்னணி ஒன்று ஜான் டாய்லியின் மதிநுட்பம். உங்களுக்கு தெரியும். அவர் போய் சிங்கள மொழியை கற்று மதகுருமாரோடு எல்லாம் பழகி கண்டி ராசதானி மன்னனுக்கு கூடாத பழக்க வழக்கங்களை பழக்கினது அப்படின்னு சொல்லி அப்போ ஜான் டாய்லியின் மதிநுட்பம். அடுத்தது பிரதானிகள், மதகுருமார்கள், பொதுமக்கள் அனைவரும் ஸ்ரீவிக்ரம ராஜசிங்க மன்னன் மேல் கொண்ட வெறுப்பு. அதோட அந்த நாயக்க வம்சத்தின் ஆதிக்கம், மலைநாட்டின் பௌதிக சூழல் தொடர்பான அறிவை ஆங்கிலேயர் பெற்றிருந்தமை. இப்போ நீங்கள் முதல் பார்த்துருப்பீங்க போர்த்துகேயருக்கும் ஒல்லாந்தருக்கும் ஏன் கண்டி ராசதானியை கைப்பற்ற முடியாமல் இருந்ததுன்னா இந்த கண்டி ராசதானி தொடர்பான பௌதிக சூழல் தொடர்பாக அவர்களுக்கு போதிய விளக்கம் இல்லை. அந்த மக்கள் மன்னனுக்கு ஆதரவாக இருந்தமை. ஆனால் இங்கே மன்னனுக்கும் மக்களுக்கும் இடையில் ஒரு முரண்பாடு ஏற்பட்டமை பிரித்தானியருக்கு சாதகமாக அமைந்தமை. மற்றது ஸ்ரீவிக்ரம ராஜசிங்க மன்னனின் தூர நோக்கற்ற செயற்பாடுகள், பிரித்தானியரின் இராணுவ பலம். அடுத்தது எகலப்புல பிரித்தானியர் பக்கம் சேர்ந்தமை. அப்படி கண்டராசதானி தொடர்பாக முழு விவரங்களும் அடங்கிய அதிகாரிகள் பிரித்தானியருக்கு வழங்கிய ஆதரவுனால கண்டி ராஜ்யத்தை இலகுவாக பிரித்தானியரால் கைப்பற்ற முடிந்தது. 4வது வினா கண்டி ராஜ்யம் கைப்பற்றப்பட்டு 3 வருடங்களின் பின். அதை கவனித்து பாருங்கள். நேரடியாக கேட்கல. கண்டி ராஜ்யம் கைப்பற்றப்பட்டு 3 வருடங்களின் பின்னர் ஆரம்பித்த தேசிய சுதந்திர போராட்டம். 3 வருஷம் என்றால் 1818 கிளர்ச்சி தான் கேட்கணும். நான் உங்களுக்கு ஒரு குழப்பம் மாதிரி இருக்குதுண்ணா. கண்டி ராஜ்யம் கைப்பற்றப்பட்டு 3 வருடங்களின் பின்னர் ஆரம்பித்த தேசிய சுதந்திர போராட்டத்திற்கு வழிவகுத்த 3 காரணிகளை குறிப்பிட்டு அவற்றை சுருக்கமாக விவரிக்க. 6 புள்ளி. நாங்கள் இதுக்குரியது ஏற்கனவே பார்த்து நாங்கள் கேட்டிருந்தது 2016. அது 1818 கிளர்ச்சிக்கான காரணம் என்று கேட்டிருந்தது. இதில் கண்டி ராஜ்யம் கைப்பற்றப்பட்டு 3 வருடங்களின் பின்னர் அது 1818. அதுக்கான காரணி நாங்கள் அங்கே பார்த்துட்டோம். ஒன்று கண்டி ஒப்பந்தம் மீறப்பட்டமை, 1815 செய்யப்பட்ட கண்டி ஒப்பந்தம் மீறப்பட்டமை, சுதந்திரம் இழந்தமையும் மன்னன் இல்லாதமை பற்றிய மனவேதனை.
மற்ற சமய கலாச்சார பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகள் உருவானமை, மலைநாட்டு பிரதானிகளுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள். இது பார்த்தினாங்க உவா வெல்லச பகுதிக்கு கஜிமரிக்கார் என்ற முஸ்லீம் ஒருவர் முகாந்திரம் பகுதிக்கு நியமிக்கப்பட்டமை. இது உடனடி காரணம். 1818 கிளர்ச்சிக்குரிய உடனடி காரணம். இது தொடர்ந்து 3 வருடங்கள் இந்த 1818 கிளர்ச்சி கேட்கப்பட்டிருக்குது. அடுத்த கேள்வியை பாருங்க. 2019 கேட்கப்பட்டிருக்கு 3வது. போர்த்துகேயருக்கும் ஒல்லாந்தருக்கும் கண்டி ராஜ்யத்தை கைப்பற்ற முடியாமல் போனமைக்கான காரணங்கள் 2 விடயங்களினூடாக விளக்குக. நாங்கள் முதல் பார்த்துனாங்க கண்டி ராஜ்யத்தை பிரித்தானியர் கைப்பற்ற முடிந்தமைக்கான காரணம் இது. இவை கைப்பற்ற முடியாமைக்கான காரணம். வடிவாக பார்க்கணும். கைப்பற்ற முடியாமல் போனமைக்கான காரணம். கொண்டு கண்டி ராஜ்யத்தின் இயற்கை அரண்கள், அதாவது வனஅரண், நீரரண் என்றென காணப்படுகிறதா. மலை போன்ற அரண்கள் இயற்கையாகவே அமைந்திருந்ததால் கண்டி ராஜதானி தொடர்பாக அறிவில்லாதவர்கள் அல்லது அந்த ராஜ்யத்தின் பௌதிக சூழலை விளங்கி கொள்ளாதவர்கள் கண்டி ராஜ்யத்துக்குள்ள உள்பிரவேசிக்க முடியாத ஒரு நிலை காணப்பட்டது. மற்றது கண்டி மக்களின் போர் தந்திரம், கொரில்லா போர் முறை, அதாவது மறைந்திருந்து தாக்குறது, நேரடியான யுத்தம் புரியல ஒழிச்சிருந்து அடிக்கிறது. அப்போ அதனால் வைக்கி கண்டி ராஜதானியை கைப்பற்ற முடியாமல் போனது. அரசர்களின் உபாயம், அதாவது படியெடுத்து வரும் பொழுது பின்வாங்கி செல்வது, பிறகு அவர்களை தாக்குறது என்ற ஒரு அரசர்களின் உபாயங்கள் அதுக்கு அவர்களால் கைப்பற்ற முடியாமல் போனதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. அடுத்தது கண்டி மக்கள் மன்னனுக்கு வழங்கிய ஆதரவு. இப்போ போர்த்துகேயர் ஒல்லாந்தர் கரையோரத்தை ஆட்சி செய்த காலத்தில் கண்டி மக்களுக்கும் மன்னனுக்கும் இடையில் ஒரு சிறந்த புரிந்துணர்வு இருந்தது. அப்போ அதனால் மன்னனுக்கு மக்கள் வழங்கிய ஆதரவினாலேயும் அதுக்கு போர்த்துகேயருக்கும் ஒல்லாந்தருக்கும் கண்டி ராஜதானியை கைப்பற்ற முடியாமல் போனது. அதே நேரம் போர்த்துகேயருடைய கரையோர பிரதேசங்கள் அந்த இருந்த படை வீரர்கள், கரையோர போர் வீரர்கள் இவரோட சேர்ந்து போய் கண்டி ராஜதானியை தாக்கிக்குள்ள அவை லஷ்கரின் படி என்று சொல்கிறது. அவை என்ன செய்யணும்னு சொன்னால் கண்டி மன்னனோட இணைந்து கொண்டமை. போர்த்துகேயருடைய படை கண்டி மன்னனோட இணைந்ததால் வைக்கி படை வீரர்கள் இல்லாத ஒரு நிலையிலையும் இந்த போர்த்துகேயராலையும் ஒல்லாந்தராலையும் கண்டி ராஜதானியை கைப்பற்ற முடியாமல் போனது. இதில் பாருங்க, அதே கேள்வியை கேட்டிருக்கு. 2019ஆம் ஆண்டு 4வது வினா. கிறிஸ்துக்கு பின் 1818. அப்போ 3வது தரம் இந்த வினா வந்துருக்கு. 1818 கண்டியில் ஏற்பட்ட சுதந்திர போராட்ட இயக்கம் பற்றி பின்வரும் தலைப்புகளில் சுருக்கமாக விவரிக்க. 2016, 2018, 2019 இந்த கேள்வி வந்திருக்கு. கிறிஸ்துக்கு பின் 1818 கண்டியில் ஏற்பட்ட சுதந்திர போராட்ட இயக்கம் பற்றி பின்வரும் தலைப்புகளில் சுருக்கமாக விவரிக்க வேண்டாம். ABC என்று 3 கொடுத்துருக்கு. அது செல்வாக்கு செலுத்திய பின்னணி, தலைமைத்துவம், போராட்ட இயக்கம், தோல்வியடைந்தமைக்கான காரணங்கள். அப்போ ஏக்கு நீங்கள் எழுதினீங்கண்டா, பின்னணி எழுதினீங்கண்டா 2 புள்ளி, தலைமைத்துவம் எழுதினீங்கண்டா 2 புள்ளி, போராட்ட இயக்கம் தோல்வியடைந்தமைக்கான காரணங்கள் எழுதினீங்கண்டா 2 புள்ளி. அப்போ ஒவ்வொரு A என்று போட்டுட்டு அதுக்குரியது எழுதணும். B என்று போட்டாலும் நீங்கள் அந்த எல்லாத்தையும் தொகுத்து 3ஐயும் ஒன்றா எழுதக்கூடாது. வினா கேட்குற முறைக்கு ஏற்ற மாதிரி எழுதணும். அப்போ அதில் செல்வாக்கு செலுத்திய பின்னணி என்றால் ஒன்று சுதந்திரம் இழக்கப்பட்டமையும் அரசன் இல்லாத மனவேதனையும் ஏற்கனவே 2 தரம் பார்த்துட்டேன். அடுத்தது சமய கலாச்சார பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகள் உருவானமை, மலைநாட்டு பிரதானிகள் மதிக்கப்படாமை, அதாலே அவர்களுக்கு ஏற்பட்ட தாக்கம், 1815 கண்டி ஒப்பந்தம் மீறப்பட்டமை. இதில் 4 எழுதணும் இல்லை, நீங்கள் 2 எழுதினாலும் பிரச்சனை இல்லை, 4 எழுதினாலும் உங்களுக்குரிய புள்ளி வழங்கப்படும். உவா வெல்லச பகுதிக்கு கஜிமரிக்கார் என்ற முஸ்லீம் ஒருவர் முகாந்திரம் பகுதிக்கு நியமிக்கப்பட்டமை. தலைமைத்துவம் இதொன்று கிலோண்டா நீங்கள் எழுதலாம். கைப்பெட்டிக்குள்ள பூட்டால, ரெட்டிலரால, மடுகல், கலகெதர, மொகட்டால, பிளிமத்தலாவ, கொபைக்கடுவ, எகலப்படும். இது ஏதாவது 2 பேற்ற பேர் எழுதினா உங்களை 2 மார்க்ஸ் அதுக்கு பெறப்படும். தோல்விக்கான காரணம் அதில் ஆங்கிலேயர் கையாண்ட கடுமையான அடக்குமுறை கொள்கை அல்லது பால்நிலை கொள்கை, தலைவர்களை கொலை செய்தமை, மாசல்லோ சட்டம், மற்றது நீண்டகால போராட்டத்துக்கு தேவையான ஆயுதங்களோ வளங்களோ கண்டி மக்களிடம் காணப்படாமை, மற்றது போராட்டம் முறையாக மேற்கொள்ளப்படாமை, பிரித்தானியருடைய ஆயுத பலம், சிங்கள தலைவர்களுடைய கருத்து முரண்பாடுகள் காணப்பட்டமை, சில தலைவர்கள் ஆங்கிலேயர் பக்கம் சார்ந்து கொண்டமை, குறிப்பாக எக்னெலிகொட, மொல்லிகொட போன்றவர்கள் ஆங்கிலேயரோட சேர்ந்து கொண்டமை, அரசுரிமை கோரிய துரைசாமி போலியானவன் என தெரிய வந்தமை போன்றன இந்த போராட்டம் தோல்வியடைந்தமைக்கான காரணமாகும்.